குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கடா, ஒரு ஃபுல் ஃப்ராக் லெஹங்கா டைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தைச்சிருக்கு. இடுப்பில் ஃப்ரில்லு வச்சு ஃபுல்லாக லைனிங் வச்சு தைச்சிருக்கு. அதுக்கப்புறமா மேலே இந்த கோட் மாடல், அந்த கீழே அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டரை எடுத்து இந்த மாதிரி கோட் மாடலில் நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது எம்ப்ராய்டரி பண்ணணும். இந்த ஒர்க் நார்மலாக இல்லாமல் எம்ப்ராய்டரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த இதுக்கு ஸ்டிச் போடாமல் இந்த இதில் கான்ட்ராஸ்டான லேஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும்டா. அந்த கஸ்டமருக்கு அந்த லேஸ் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஒன்லி ஸ்டிச்சிங் மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நம்ம கட்டி லேஸ் வச்சோன்னா இன்னும் இந்த ஆரஞ்சு கலர் லேஸோ இந்த பிங்க் கலர் லேஸோ வச்சா செம்ம அட்ராக்டாக இருந்திருக்கும். வச்சுட்டு இந்த மாதிரி பேக்கில் கழுத்துக்கு சின்னதாக ஜிப்பு வச்சுருக்கேன், லைனிங் வச்சு தைச்சிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது நம்ம கடையில் வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 2500 சொல்லுவாங்கடா. ஆனால் இப்போ துணி எடுத்தது ஒரு 1000 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் ஒரு 1200. ஆனால் நம்ம தைச்சிருக்கிற மெத்தட் வேறு மாதிரி. இப்போ இந்த ஃப்ராக்குக்கு ஸ்டிச்சிங் சார்ஜே நீங்கள் டைலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா 1500 கேட்பாங்க. ஆனால் நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம சாரீஸை இந்த மாதிரி பண்ணோன்னா செம கிராண்டாக இருக்கும். முந்தியை வச்சுட்டு நீங்கள் பாடியில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாரியை வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க.